ஹாய், வெல்கம் டு ஸ்னேஹா விலாக்ஸ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா மீஷோ ப்ராடக்ட்ஸ் அன்பாக்சிங்கும் அது நான் எப்படி என்னோடய வீட்டுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன், சில ப்ராடக்ட்ஸ்லாம் நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணதையும் எப்படி நான் அதை யூட்டிலைஸ் பண்ணியிருக்கேன்னு உங்கள்கிட்ட காமிச்சிருக்கேன். சிங்க் ஆர்கனைசர் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன். அது வந்து ஃபோட்டோவில் பார்க்குறதுக்கு மெட்டாலிக் ஃபினிஷ் மாதிரி இருக்குது. பட் நான் அது மெட்டீரியல் என்னட்டு நான் செக் பண்ணியிருக்கணும். பட் அது பிளாஸ்டிக். பட் இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இது ஒர்த்தி தான். ஸோ எனக்கு வந்த ப்ராடக்ட் கொஞ்சம் கிராக் இருந்தது, டேமேஜ் இருந்தது. பட் இருந்தாலும் அது அவ்வளோ பெரிய இஷ்யூவாக நான் எடுத்துக்கல. அந்த கார்னரில் லைட்டாக டேமேஜ் ஆயிருந்தது. இட்ஸ் ஓகே, நம்ம அப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ நமக்கு நான் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு பைப்ஸ் கொடுத்துருக்காங்க. கீழே புல் அவுட் ட்ராயர் மாதிரி கொடுத்துருக்காங்க. மேலே ஃபிக்ஸ்டு கம்பார்ட்மெண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். நம்ம அண்டர் சிங்கில் இதை வச்சுட்டு தேவையான லிக்விட்ஸு, எக்ஸ்ட்ரா சோப் பார் இதெல்லாம் வைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு தான் நான் இதை ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது வச்சதுக்கப்புறமா அந்த பிளேஸில் கொஞ்சம் நீட்டாக இருந்தது. அதுக்கு முன்னாடி பேஸ்கெட்டில் வச்சுருந்தேன். லாஸ்ட் டைம் நீங்கள் என்னோடய சிங்க் ஆர்கனைசர் வீடியோ நான் போட்டிருப்பேன், அண்டர் சிங்க் ஆர்கனைசர். ஸோ இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது. கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். மற்றபடி கொஞ்சம் ஃபஸ்ட்டு கன்ஃபியூஷன் இருக்கும், அப்புறம் ஃபிக்ஸ் பண்ணிட்டா ஈஸி தான். இந்த மாதிரி புல்லோட் ட்ராயர் கொடுத்துருக்காங்க. மேலே ஒரு கம்பார்ட்மெண்ட் இருக்குது. ஸோ அங்கே தேவையான அளவுக்கு நம்ம லிக்விட்ஸ் எல்லாம் வச்சுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. சைடில் ஒரு ஸ்பூன் ஸ்டாண்ட் மாதிரியும் ஊக்ஸ் மாதிரியும் கொடுத்துருக்காங்க, 4 ஊக்ஸு. பட் அந்த ஊக்ஸ் எனக்கு பெருசாக யூஸ்ஃபுல் ஆகலை. பட் அந்த கம்பார்ட்மெண்ட் யூஸ்ஃபுல்லாக இருந்தது. என்னோடய லிக்விட்ஸு, எக்ஸ்ட்ரா ஹேண்ட் வாஷு, எக்ஸ்ட்ரா விம் பாரு, எக்ஸ்ட்ரா சபீனா பவுடர், அப்புறம் கிச்சன் க்ளீனிங் ப்ராடக்ட்ஸு அது எல்லாமே நான் அதில் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன். அப்புறம் ரொம்ப நாளாக ஒரு க்ளீனிங் மோட்டிவேஷனாகவும் உங்களுக்கு இருக்கட்டும், ஒரு ஆர்கனைசிங் ஐடியாஸும் கிடைக்கும்னு சொல்லிட்டு தான் நான் இதையும் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ என்னுடைய ட்ரெஸ்ஸிங் டேபிளுக்கு நேர் ஆப்போசிட்டில் இந்த கேபினெட் வச்சுருப்பேன். நான் இதுவும் அமேசானில் வாங்கினது தான். 8,000. மொத்தமாக 4 கம்பார்ட்மெண்ட் வருது. ஸோ இது ஃபுல்லாக இதில் இருக்க எல்லா பொருளையும் எடுத்து வெளியே வச்சுட்டு ஒரு ஈரத்துணி வச்சு தொடச்சிட்டு கேலண்டர் பேப்பர் தான் நான் லைனர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நம்ம லைனர் வாங்கியும் ஆன்டிஸ்லிப் லைனர் வாங்கியும் யூஸ் பண்ணால் ப்ராடக்ட்ஸ் நம்ம வைக்கிற ப்ராடக்ட்ஸுன்றப்ப நம்ம வைக்கிற பொருளெல்லாம் நகராமல் இருக்கும். எனக்கு என்னன்னு தெரில, எனக்கு ரொம்ப ரோல் ஆகுது. பட் இருந்தாலும் அப்படியே நான் போடுறேன். இந்த பேப்பர் லைனர் கூட நீங்கள் யூஸ் பண்ணி போடலாம். இல்லைன்னா நான் மோஸ்ட்லி இந்த மாதிரி கேபினெட்ஸு, வுட்டன் கேபினெட்ஸு அதுக்கெலாம் நான் கேலண்டர் பேப்பரே போட்டுருவேன். ஏன்னா அதுவே ஓகே, நீட்டாக தான் இருக்குது, இயர்லி மாற்றுறோன்னு. ஸோ இந்த இடத்துல வெளியே ஹேண்ட்பேக் வைக்கிறதுனால ரொம்ப டஸ்ட் ஆகுது. ஸோ ஹேண்ட்பேக் எங்கேயாவது வெளியே கொண்டு போகும்போது ரொம்ப டஸ்ட்டாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஃபீல் ஆனது. ஸோ ஹேண்ட்பேக்ஸு இதெல்லாம் மினி ஹேண்ட்பேக்ஸு. லாங் ஹேண்ட்பேக்ஸில் நான் வேறு மாதிரி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். அது நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறேன். ஸோ அதனால் அந்த மாதிரி நான் ஃபஸ்ட்டு ட்ராயரில் எல்லாமே என்னோடய ஹேண்ட்பேக்ஸு அது எல்லாமே நான் நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணிக்கிட்டேன். செகண்ட் ட்ராயரில் பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணி பேப்பர் போட்டுட்டு தேவையானதெல்லாம் பாக்ஸாக போட்டு வச்சுட்டேன். ஸோ தேர்ட் ட்ராயரில் என்னோடய இன்னர்ஸு, நைட் வியர் அதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன். லாஸ்ட் ட்ராயர் முக்கியமான அந்த கேப்ஸு, சில நோட்டு புக்ஸ் அதெல்லாம் வச்சுக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி நான் என்னோடய கேபினெட்டை ஆர்கனைஸ் பண்ணிக்கிட்டேன். ரொம்ப நாளாக இந்த பேண்ட்ரி பாக்ஸ் க்ளீன் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ இன்றைக்கி அதுக்கு ஒரு ரைட் டைம் கிடச்சிது. இந்த பேண்ட்ரி பாக்ஸில் என்ன இருக்குன்னா, பிளாஸ்டிக் டப்பாலாம் நான் வச்சுருப்பேன். நிறைய கண்டெய்னர்ஸ்லாம் நான் ஆர்டர் போட்டிருந்தேன் ஆல்ரெடி. இப்போ கொஞ்சம் கிளாஸ்க்கு மாற்றிட்டு வரேன். பட் இருந்தாலும் இதுவும் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. இது மொத்தமாக 6 கம்பார்ட்மெண்ட் வரும். டோர்லேயும் நமக்கு வரும். புல்லோ ட்ராயர் மாதிரி திறந்தால் உள்ளே நம்ம டீப்பாக இருந்தாலும் அந்த மிஷின் நமக்கு ஃப்ரண்ட்டில் கொடுக்கும் இது. ஸோ இது அடிக்கடி க்ளீன் பண்ண வேண்டியதில்லை. உள்ளே க்ளோஸ்டாக இருக்கனால நீட்டாக தான் இருக்கும். பட் இருந்தாலும் எனக்கு எப்படி டஸ்ட்டு சேருதுன்னே தெரியல. டஸ்ட்டு சேர்ந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ நான் எல்லாமே எடுத்துகிட்டு ஃபுல்லாக எல்லாமே திருப்பியும் வெட் கிளாத் வச்சு தொடச்சிட்டு திருப்பியும் லைனர் பண்ணி திருப்பி நான் ஆர்கனைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இந்த கேபினெட் க்ளீன் பண்ணதுக்கப்புறமா தான் இந்த தேவையில்லாமல் இந்த வேஸ்டேஜ் பாக்ஸ் வரும் இல்லைங்களா, இந்த டெலிவரி பாக்ஸ் எல்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் நான் எடுத்து போட்டுட்டேன். அதெல்லாம் எடுத்து போட்டுட்டு
எது நார்மலாக இருக்கோ அது மட்டும் தான் எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். என்னோடய பேண்ட்ரி பாக்ஸ் வந்து நான் இப்படி தான் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தேன். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 4 கேஜெட்ஸ் வச்சுருக்கேன். ரைஸ் குக்கர், ஸ்டீமர், மிக்ஸி. ஸோ எல்லாத்துக்கும் வந்து ஒரு ப்ளக் பாயிண்ட் வேணும் அப்படின்றதுக்காக இருக்குது. ப்ளக் பாயிண்ட் வந்து 2 பாயிண்ட்டாக இருக்கனால ப்ளக் வந்து கன்ஃபியூஸ் ஆகுது. ஸோ அதுக்கு ஒரு ஆர்கனைஸ் ஆர்டர் போட்டிருந்தேன். இந்த ப்ளக் ஹோல்டர் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது எனக்கு இந்த இடத்துல. ஸோ நீங்கள் வாங்கி அதை யூட்டிலைஸ் பண்ணி பாருங்கள். எல்லாத்துடைய ப்ளக்கும் தனித்தனியாக நம்ம காட்டுது. ஸோ இந்த பேஸ்கெட் பார்த்திங்கன்னா டோர் க்ளோஸ் பண்ணிக்கலாம், கேபினெட்டுக்கு வெளியே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கிச்சனுடைய கிளாத்ஸ் மட்டும் நான் அதில் வச்சு யூஸ் பண்ணியிருந்தேன். இது பார்த்திங்கன்னா இந்த ஷெல்ஃப் டிவைடர் மாதிரி இருக்குது. ஒரே ஷெல்ஃப் வந்து நம்ம டிவைட் பண்ணி என்னோடய பொண்ணுடைய துணியை வந்து பேஸ்கெட்ஸ்லாம் வச்சு அடுக்கி நான் வச்சுருக்கேன். ஸோ வந்து நமக்கு ஒரு ட்ராயர் மாதிரி இருக்குது, ஃபீல் ஆகுது. ஸோ நீட்டாக நம்மளுடைய வார்ட்ரோபை வந்து ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு இந்த ஸ்டீல் டிவைடர் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த வுட்டன் ஸ்டாண்ட் வந்து மீஷோவில் நான் ஆர்டர் போட்டிருந்தேன். இது வந்து கார்பெண்டர் கூப்பிட்டு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு எனக்கு 200 rupees எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணாங்க. பட் டைனிங் டேபிள் மேலே வந்து என்னோடய கிளாஸ் வேர் சில கப்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு ரொம்பவே பியூட்டிஃபுல்லாகவும், சில டெக்கார் பீசஸும் ரிமோட் ஸ்டாண்டு யூஸ்ஃபுல்லான யூட்டிலைஸ் பண்ணுற மாதிரி தேவையான பொருளும் டெக்கார் பீஸும் வைக்கிறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்தது. ஓவராலாக என்னோடய லிவிங் ரூமும் இப்படி தான் இருக்குது பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஸ்னேஹா விலாக்ஸ் சேனலை கண்டினியூ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பாருங்கள் எப்படிலாம் வீட்டுக்கு நியூ ப்ராடக்ட்ஸ் வாங்குறது, கிச்சன் ப்ராடக்ட்ஸ் வாங்குறது, அதை வச்சு எப்படி வீட்டை நீட்டாக வச்சுக்கிறதுன்னு எனக்கு தெரிஞ்ச ஐடியாஸை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ.